எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். சார், இந்த மைக்கு பக்கு டெக்னாலஜி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் பேசுவோமா? பக் இல்லாத மாதிரி நடிச்சேன், இப்போ மைக் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? பிரமோத் சார் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் சார். கம். சித்தார்த், நாம் ஒரு டீல் பேசலாமா? டீல்? ஐ லைக் டீல்ஸ். எவ்வளோ வேணும்? 100 கோடி? 200? ஆக்சுவலி 100 கோடி இல்லை, 100 ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும்னா கூட அது நான் கையெழுத்து போட்டால் தான் முடியும். உன் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் உன் பிஸ்னஸ், மாஃபியா, ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் முடக்க சொல்லியாச்சு. அதில் சம்மந்தப்பட்டவங்களையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நீ ஆசையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சே சுகர் மெடிசன், அதுக்கும் பேட்டன் ரைட் மணிமேகலை பேரில் எடுத்தாச்சு. இப்போ அந்த மருந்து நம்ம நாட்டுக்கு கிடைக்க போகுது. மணிமேகலை பேரில் பேட்டன்டா? அவளுக்கு இந்த ஃபார்முலா கூட என்னன்னு தெரியாது. அவ ஏதோ வளர்னான்றதுக்காக பேட்டன்ட்டே மாத்திருவியா நீ? உலகமே என்ன திரும்பி பார்க்கணும்னு நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது அது. தெரியும். தெரியுமா? அவ வளரல, நான் தான் வளர வச்சேன். அத முதல்ல கண்டுபிடிச்சவன் அந்த சித்தார்த்தா. அத அவன் வெளிநாட்டுக்கு வித்து காசாக்க பாக்குறான். இதை நான் அலோவ் பண்ண முடியாதுன்னு சித்தார்த் கிட்ட சண்டை போட்டேன். அதுக்கு அவன் இது என்னோட உழைப்பு, நான் கண்டுபிடிச்ச மருந்தது, அதனால இதை காசாக்குறது என்னோட இஷ்டங்கிறான். அவ ஏன் இஷ்டம்னு சொன்னாருன்னு சொன்னதை ஏன் இஷ்டப்படி எடிட் பண்ணி மாத்திட்டான். அவ உன் கண்டுபிடிப்புன்னு சொன்னதா அவ கண்டுபிடிப்பாக்கிட்டான். பிளேட் ஸ்மார்ட்லி. எல்லாம் உன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். சின்ன சின்ன எமோஷனல் கிரைம்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் பண்ணியிருப்பேன். நீ செஞ்ச அத்தனை ஆர்கனைஸ்ட் கிரைமையும் காலி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு எமோஷனல் கிரைம் தேவைப்பட்டுச்சு. நீ செஞ்ச 1000 தப்புக்கு உன்னை தண்டிக்க நீ செய்யாத ஒரு தப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால வந்த எமோஷனை பார்க்குறியா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, அவனை அடிக்கிற அடியில விளக்கு மாறு பிச்சு போயிடும். செருப்பால அடிக்கணும். இவன் ஒரு விஞ்ஞானி, மேதாவி. இவன் கெட்ட கேட்டுக்கு பத்மஸ்ரீ பட்டம் வேற. முதல்ல அந்த பட்டத்தை பிடிக்கிட்டு இவனை தூக்கல தொங்க விடுனியா? ஃபங்க்ஷன்ல பக்கத்துல உட்கார்ந்திருந்தாரு. நான் சிரிச்சு பேசினேன். அதை வச்சு நீங்களா லிங்க் பண்ணா நான் பொறுப்பு கிடையாது. அவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை, ஒரு தொடர்பும் கிடையாது. அவரை பத்தி இனிமே என்கிட்ட கேட்காதீங்க. நான் என் வாழ்க்கை மொத்தம் நீ ஆர்கனைஸ் கிரைம்ன்ற பேரில் மறைமுகமாக 1000 பேரை சாவடிச்ச, எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் காலி பண்ணேன்னு சொல்ல போனேன்னு வச்சுக்கோ. போய் வேலையை பாருங்க சார்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதே மக்கள்கிட்ட ஒரே நாளில் உனக்கு திருடன்ற பட்டம் வாங்கி கொடுத்துட்டேன். அதுவும் அறிவு திருடன்ற பட்டம். உன்னை தெரியாதுன்னு போய் சொன்ன மந்திரிங்கெல்லாம் உன்னை தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக நீ இங்கிருந்து வெளியே போன அடுத்த செகண்ட் உன்னை சாவடிக்கிறதுக்கு ஆளுங்களை செட் பண்ணிட்டாங்க. இப்போ நீ சேஃபாக கோர்ட்டை ரீச் பண்ணுறதே பெரிய விஷயம். எவன் எங்கேருந்து சுடுவானே தெரியாது. அதை மீறி நீ கோர்ட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு குறைஞ்சது 2 ஆயுள் தண்டனையாவது வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். எல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு எந்த வழியும் கிடையாது. இப்போ பேசலாமா டீல்? என் உயிரை விட்டாவது அவனை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வாழ்ந்து அவனை அழிக்கணும்னு மகிமா சொன்னான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நானும் வாழணும், அவனும் வாழணும். அவன் வாழணுமா? உன் வாயில தாண்டா அந்த வார்த்தை வருது. செத்தது நம்ம ஜன்னாடா. எவன் ஒருத்தனை அழிச்சா 100 கெட்டவன் அழிவானோ அவனை அழிக்கணும்னு தான் நான் சித்தார்த்தை செலக்ட் பண்ணேன். ஆனால் அவன் வாழ்ந்தா, வாயை திறந்தா 1000 கெட்டவன் அழிவான். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸோட அவனுக்கு அவ்வளோ கனெக்ஷன். அது நமக்கு வேணும்டா. அப்படிப்பட்ட என் லட்சியத்துக்காக தான் நம்ம ஜனா உயிரை விட்டான். ஜனா உயிரை விட்டதுக்காக நான் பழி வாங்குறேன்ற பேரில் என் லட்சியத்தை மாற்றினேன்னு வச்சுக்கோ, அது அவன் தியாகத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடும்டா. அதனால் நான் பண்ணுறது சரியா தப்பான்னு யோசிக்காம என்னை நம்புனீங்க. இப்போவும் நான் பண்ணுறது சரியாக தான் இருக்கும்னு என்னை நம்புங்கடா. இது உன் உயிரை காப்பாற்ற போகிற புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட். டீல் ரொம்ப சிம்பிள். உன் உயிரையும் சுதந்திரத்தையும் உனக்கே திருப்பி தரேன். ஒட்டுமொத்த இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயப்படாத கிரிமினல்ஸ் எல்லாம் ஒன்றை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க அத்தனை பேர் கடிவாளமும் உன்கிட்ட இருக்கு. அது எனக்கு வேணும். இந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டை போட்டுக்கோ. நம்ம இங்கேருந்து வெளியே போன உடனே எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட பெஸ்ட் ஷூட்டர் உன்னை ஷூட் பண்ணுவான். ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது.
உன்னை கொல்ல துடிக்கிறவங்களோட பார்வையில் நீ செத்ததாகவே இருக்கட்டும். கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராமில் உன்னை சேஃபாக வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நாட்டை ஏமாத்திட்டு இருக்கிற பல விஐபிங்களோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு நீ உதவுறதுக்காக நான் தர ஆஃபர் இது. இதுக்கு மேலே தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்றது உனக்கே தெரியும். இல்லை இப்போவும் முடியும்னு நினச்சேன்னா அங்கே பாரு. உன்னை நீ அரெஸ்ட்லேருந்து காப்பாற்றிக்க உங்கள் அப்பாவை கொல்ல பிளான் பண்ணதை நான் பெருமாள் சாமி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வழியில் நம்ம டிரைவர் தூக்கிட்டான். உயிர் போயிடுச்சா? நீ செக் பண்ணியா? சார் கன்ஃபார்ம் சார். அப்போ 21 குண்டு முழங்க அரசு மரியாதையோட நீ தொட்டு கும்பிட்டியா அஸ்தி? அது யாரோடது தெரியுமா? நீ அநியாயமாக கொலை பண்ண என் ஃப்ரெண்டு ஜனாவோடது. அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும் அது ஜனாவோட அஸ்தின்னு, உன் ஒருத்தனை தவிர. எனக்கு 5 minutes டைம் கொடு. நல்ல முடிவாக எடுப்பேன்னு நினைக்கிறேன். பழனி நல்லா இருக்கியா ஐயா? உன்கிட்ட என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு போலீஸோட வரவழைச்சிட்டியா ஐயா? இப்படி ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு தனிமரமா இருந்து என்ன தனி சாதிக்க பாரு. மனுஷனோட மனுஷன் சேர்ந்து வாழ்றதாயா சந்தோஷம். அது தெரியாத அறிவு என்ன அறிவு? எப்பா பழனி, இதுவரைக்கும் நீ சொன்னபடியெல்லாம் அப்பா கேட்டு நடந்தேன். இந்த ஒரே ஒரு முறை அப்பா சொல்றது நீ கேளியா? இந்த உடுப்பு எடுத்து போட்டுக்கையா, யோசிக்காதையா.